சமீபத்தில் நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தவறான மருத்துவ ஆலோசனை வழங்கியதாக கூறி அவரை கடுமையாக விமர்சித்தார் கல்லீரல் மருத்துவர் பிலிப்ஸ். குறிப்பாக வைரஸ் பாதிப்புகளுக்கு நைட்ரஜன் பெராக்சைடு நெபுலிசேஷன் எனப்படும் சிகிச்சையை பயன்படுத்துவதாக நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். எவ்வித மருத்துவ அறிவும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தவறான ஆலோசனை வழங்கிய சமந்தாவை கைது செய்ய வேண்டும் என்று பிலிப்ஸ் தெரிவித்திருந்தார். இந்த நிகழ்வு பெரிய அளவில் சர்ச்சையாகி தற்பொழுது ஓய்ந்திருக்கும் நிலையில் நடிகை நயன்தாராவை டாக்டர் பிலிப்ஸ் விமர்சித்து பதிவிட்டுள்ளார். சமீபத்தில் நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் தொடர்ச்சியாக செம்பருத்தி டீ குடித்து வருவதாகவும் தனது ரசிகர்களையும் செம்பருத்தி டீ குடிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். குறிப்பாக சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்றவற்றிற்கு செம்பருத்தி டீ நல்லது என்றும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது என்றும் நயன்தாரா தெரிவித்திருந்தார். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்றவற்றிற்கு செம்பருத்தி டீ மிகவும் நல்லது என்றும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதும் என்றும் நயன்தாரா தெரிவித்திருந்தார். இந்த டிப்ஸை தனக்கு ஊட்டச்சத்து நிபுணரான முன்முன் கனோரிவால் பரிந்துரைத்ததாக அவர் பாராட்டியிருந்தார். இந்த நிலையில் நயன்தாராவின் இந்த பதிவை விமர்சித்து டாக்டர் பிலிப்ஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து ஒன்றை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் செம்பருத்தி டீ குடிப்பதற்கு ருசியாக இருக்கும் என கூறி நயன்தாரா அதோடு நிறுத்தியிருந்தால் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதோடு நிற்காமல் செம்பருத்தி டீயின் மருத்துவ குணத்தை பற்றி பேசி தனது அறிவின்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தியின் மருத்துவ குணங்கள் என நயன்தாரா குறிப்பிட்டவை எதுவுமே நிரூபிக்கப்படாத உண்மைகள் என தெரிவித்த அவர் தனது ஊட்டச்சத்து நிபுணரை ப்ரமோட் செய்யும் விதமாகவே நயன்தாரா இந்த கருத்தை பதிவிட்டுள்ளதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி டீயை தினமும் குடிப்பதால் ஆண் மற்றும் பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் என கூறிய அவர் நடிகை நயன்தாரா ஆயுர்வேத மருத்துவ முறையே வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும் என்ற புரிதலில் போலியான தகவல்களை பகிர்ந்து வருவதாக தெரிவித்தார். அவரது இந்த பதிவை தொடர்ந்து நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து அந்த பதிவை நீக்கியுள்ளார்.